இனிமேல் சோமயாஜியோ அவருடைய மகன் ராமானுஜனோ அவருடைய குடும்பத்தினரோ யாரும் கோவிலுக்குள் வரக்கூடாது. இல்லை, நீங்கள் சொல்வது தவறு. சோமயாஜியை கோவிலுக்குள் வரக்கூடாது என்று சொல்வது மிகப்பெரிய தண்டனை. நம் ஊரில் ஏதாவது நல்ல காரியம் என்றால் சோமயாஜி தானே முன்னின்று செய்கிறார். அப்படியானால் அதிலிருந்தும் அவரை தள்ளி வைத்து விட முடியுமா? அதிலெல்லாம் நாங்கள் தலையிடவில்லை. அவர் எங்கு வேண்டுமானாலும் செல்லட்டும், எந்த யாகம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும். ஆனால் இந்த கோவிலுக்குள் மட்டும் அவரோ அவர் குடும்பத்தினரோ யாரும் வரக்கூடாது. அவர் கோவிலுக்குள் நிரந்தரமாக வரக்கூடாது என்று சொல்ல முடியாது. உங்களுக்காக வேண்டுமானால் மன்னிக்க வேண்டும். உங்கள் அநேகரில் நான் மூத்தவனாக இருப்பேன் என்ற முறையில் என்னை தலைவர் சில வார்த்தைகள் பேச அனுமதிக்க வேண்டும். சொல்லுங்கள். நான் சோமயாஜியையும் என் சிறு பிராயத்தில் அவரின் தந்தையையும் நன்றாக அறிவேன். நேற்றும் இன்றும் நம் ஸ்ரீபெரும்புதூரில் வேதங்களிலும் உபனிஷத்துகளிலும் அவர்களைப் போன்ற தேர்ச்சி பெற்ற வைணவ சிரோன்மணிகள் வேறு யாரும் கிடையாது. கேசவ சோமயாஜி அறிவிலும் ஞானத்திலும் கடல் என்றால் இந்த அர்ச்சகன் ஒரு சிறு குட்டை. குட்டை கடலுக்கு பரிந்துரைப்பது நகைப்புக்குரிய விஷயம்தான். ஆனால் ஒன்றை மட்டும் தங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அந்த சிறுவன் கோயிலுக்குள் 2-3 அடி வைத்ததுமே அவனை தடுத்தாயிற்று. மேலும் அறியாமல் ராமானுஜன் செய்த தவறுக்கு அவர் குடும்பத்தை இத்தனை கடுமையாக தண்டிப்பது சரியல்ல என்பது என் தாழ்மையான கருத்து. 2-3 மாதங்களுக்கு அவர் குடும்பம் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று வேண்டுமானால் தடை விதிக்கலாம் என்று தங்களை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சரி, வேண்டுமானால் இப்படி செய்யலாம். ஓராண்டு காலத்திற்கு மட்டும் அவர்கள் கோவிலுக்குள் வரக்கூடாது என்று கூறட்டுமா? எதுவாயினும் சோமயாஜிக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். அதுதான் எங்கள் கோரிக்கை. சோமயாஜி, தவறாக நினைக்காதீர்கள். இதைத் தவிர வேறு வழி இல்லை. நான் கொடுக்கும் தீர்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தங்களின் தீர்ப்பை நான் விமர்சிக்க விரும்பவில்லை. அது மரியாதையும் ஆகாது. ஆனால் நான் என் இல்லத்திற்குள் நுழையக்கூடாது என்று தண்டனை இடுங்கள். நான் தெருவில் தூங்குகிறேன். மனைவி மக்களை பார்க்காமல் இருக்க வேண்டுமென்று ஆணை பிறப்பியுங்கள். அவர்கள் இருக்கும் திசையை கூட நோக்காமல் இருக்கிறேன். ஆனால் நினைவு தெரிந்த நாள் முதல் அந்த ஆதிகேசவனின் திருவடி தொழுது அவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வைணவனை கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று சொல்வது கொடுமையான தண்டனை.